ஏன் எங்க நிக்க கூடாது? தமிழ்நாட்டுல எந்த தொகுதியில எங்க வேணாலும் நிக்கலாம், அது நிக்க கூடாதுன்னு சட்டம் இருக்கா? சட்டம் இல்லாம இருந்தா ரெண்டு ஜோசப் அவரு தனியா மொத்தம் 5 கேண்டிடேட் நிக்கிறாங்க. அதுவே அவர் எப்படி டேக்கல் பண்ண போறான்னு தெரியல. இதுல பேசாத கேண்டிடேட்டை கொண்டு வந்து பிரஸ் மீட் வேற, இந்த பிரஸ் மீட்ல பத்திரிகையாளர் பணம் வாங்கிட்டாங்க வேற. உங்களால திட்டத்தையே சொல்ல முடியல, எங்க மேல குறை சொல்றீங்க. எப்படி சார்? என்ன சொல்றீங்க? விஜயே 5 பேர் இருக்காங்க. அந்த விஜய்க்கு பேசுற 5 பேர் நிக்கிற கேண்டிடேட் நிக்க போறாங்க. சரி, அவராலே நிக்கட்டும். நான் தான் சொன்னேன்ல, எத்தனை பேர் வேணாலும் நிக்கலாம். அதுக்கு பதில் சொல்ல மாட்டீங்க. இல்லைங்க, நான் ஒரு நிமிஷம் சொல்றேன். நான் சொல்றேன், நீங்க சொல்றீங்கல்ல 5 கேண்டிடேட் நிப்பாட்டி இருக்கிறான்ட்டு. நான் தான் சொல்றேன் 5 பேர்ல 500 பேர் கூட நிக்கலாமே. இது மக்களாட்சி தானே நடந்துட்டு இருக்கு. அப்ப மக்களாட்சி நிக்கத்தான் செய்வாங்க. அது நிக்கதான் எல்லா வேட்பாளர்களும் நீங்க பேச மேயர் பேசுறாங்க, நீங்க வாயை திறக்காத கேண்டிடேட் நீங்க வச்சிருக்கீங்க. ஆடியோ என்ன பேசுறாருன்னு சொன்னாங்க, அதுவே இன்னும் காமிக்காம தேர்தல் அறிக்கை, உங்களோட தேர்தல் மக்களுக்கு உங்களோட தேர்தல் அறிக்கை வேற சின்னத்தை மட்டும் நீங்க அறிமுகப்படுத்த போறீங்க. மக்களை போய் சந்திக்க போறோம், மக்களுக்கான தேர்தல் அறிக்கை என்ன கொடுக்குறீங்க, அந்த மக்களுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க, அது மட்டும் சொல்லிடுங்க. அதை மட்டும் சொல்லுங்க. மக்களுக்கு நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கு இப்பவுமே. நீங்க அந்த பிவி கார்டுல கேட்டா தெரியும், அங்க எல்லா மக்களுக்கும் நான் மேக்ஸிமம் என்னோட முடிஞ்ச எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கேன். கேட்க மாட்டீங்க. சின்ன சின்ன கட்சிகள் வந்து அவங்கள கேட்பீங்க, நாங்க என்னதான் பண்ண போறாங்க வந்து கண்டிப்பா ஒரு கேண்டிடேட் கொடுத்து பாருங்க. தமிழ்நாட்டுல வந்து இந்த 234 தொகுதியில ஒரு தொகுதியில வெற்றி பெற வச்சு பாருங்க. அப்புறம் நீங்க கேளுங்க, வெற்றி பெற வச்சுட்டு நீங்க வந்து கேளுங்க. எந்த கொஸ்டின் நீங்க கேட்டாலும் அவர் பதில் சொல்லுங்க. நீங்க கேட்கறதுக்குள்ள கணீர் பதில் சொல்லுவார். உங்களுக்கு ரிஜெக்ட் ஆயிருந்தா அவர் போயிருப்பேன் அந்த காரணத்தை தான் நீங்க போட்டுருக்காரு. அந்த பேச்சு கேட்டுட்டே இருக்குமே. நீங்க என்ன திட்டம் வச்சிருக்கீங்க சொல்லுங்கன்னா அந்த மக்களை கேளுங்க. அந்த மக்களை அப்ப அந்த இது வரைக்கும் அந்த தொகுதியில என்னெல்லாம் கேட்கறாங்களோ அதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். இனி மேற்கொண்டு அவங்க என்னெல்லாம் கேட்கறாங்களோ என்ன முடிஞ்ச வரைக்கும் அதை பண்ணதான் செய்வேன். அவங்களுக்கு அது நம்ம ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி தான் நாங்க பண்ணதான் செய்வேன். அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் தொழிலதிபரா இருக்கு, நிறைய பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் எல்லா ஹெல்ப் அதே மாதிரி பெரும் தொகையில எனக்கு ரொம்ப வேண்டாம். ஒரு 200-300 பேர்கிட்ட இன்னைக்கும் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். நேரத்துக்கு வரைக்கும் பண்ணிருக்கேன் நான். இல்ல சார், நேரத்துக்கு பண்ண விஷயம் சொல்றேன் சார். அதாவது சார் 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 அதாவது சார் சார் நீங்க சார் இதுதான் அரசுடைய டெக்னிக். அதாவது தமிழக அரசு என்ன நினைக்குது அப்படின்னா, தமிழுடைய ஆட்சியாளர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அதாவது ஒரு 4 கட்சிகள் டிஎம்கே ஏடிஎம்கே இது போல பரவலா தமிழ்நாட்டுல வேரூன்றி இருக்கிற 4 கட்சிகள் மட்டும்தான் இங்க ஆட்சி அதிகாரத்துல இருக்கணும். புதுசா எந்த கட்சிகளும் வந்து எந்த ஒரு அரசியல் அங்கீகாரத்தையும் பெறக்கூடாது என்பதுல ஒரு முனைப்பா இருக்கிறாங்க. அதோட அடையாளம் தான் இது. அதாவது சுயேட்சைகள் இங்க இண்டிபெண்டன்ட் கட்சிகள் எல்லாத்துக்குமே வந்து சிம்பிள் அனௌன்ஸ் பண்ணதே நேத்தைக்கு அனௌன்ஸ் பண்ணா எங்களுக்கு அதுக்குண்டான வேலைகள் வேலைகள் எல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்கு 5 நாள் டைம் எடுக்கும். இதுக்கு எந்த இன்னும் எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நேரம் வந்து வெறும் 5 நாட்கள் தான். இந்த 5 நாட்கள்ல எங்க கொண்டு போய் சிம்பிளை ரீச் பண்றது, இது எனக்காக மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல தேர்தலில் வந்து கான்டெஸ்ட் பண்ற ஒட்டுமொத்த வாக்காளர்களுக்கும் இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டுக்கும் இந்த பிரச்சனை தான் இருக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அதாவது வேட்புமனு தாக்கல் பண்றப்ப அதை ரிஜெக்ட் பண்ணி எப்படியாவது அங்கே வந்து நோகடிச்சு விட்டுருவாங்க. அது இல்லாத பட்சத்துல அது வந்து அக்செப்ட் ஆகி வந்துச்சு அப்படின்னா இதே மாதிரி ஒரு தர்ம சங்கடத்தை கண்டிப்பா கொடுக்குறாங்க. இது எங்களுக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்குமே இருக்கு. சின்ன இப்போ சிம்பிள் வந்து புது கட்சி சொன்னீங்கல்ல, ஆல்ரெடி இங்க டிவிக்கு டஃப் வந்துருச்சு. 2 கட்சிக்கும், ஆண்டு கட்சிக்கும், ஆளுகின்ற கட்சி.
சரிங்க, எத்தனை கட்சி ஊன முடியல நீங்களா அவங்க ஊன ஆரம்பிச்சுட்டாங்களே சொல்ல வரும். எப்படி சொல்றீங்க? ஆளுகின்ற ஆண்ட கட்சியும் ஆளுகின்ற கட்சி இடம் கொடுக்கணும்னு சொன்னீங்க. டிவிக்கு புது கட்சி தானே வந்தது, ரெண்டு பேரும் டஃப் கொடுக்கலையா? ஏன்னா அது வந்து ஒரு 20 நாள்ல பார்க்க போறோமே என்ன யாரு டஃப் கொடுக்குறாங்க என்னன்ட்டு. அதாவது அண்ணன் விஜய் அவர்களுடைய கட்சியை பொறுத்த வரைக்கும் நான் நினைச்சேன்